இது போன்ற இலவச எபிசோட்களை தினமும் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பண்ணது ராகவன் தான், மாற இல்ல. மாற இல்ல, மாற இல்ல, மாற இல்ல வீரா. மாற இல்ல, மாற இல்ல, மாற இல்ல, மாற இல்ல, ஏன் மாற இல்ல, ஏன் மாற அந்த ஆக்சிடென்ட் பண்ணல, மாற இல்ல, ஏன் மாற இல்ல, ஏன் மாற இல்ல. வண்டி எங்க எடுத்துட்டு போய் மோதினீங்க? என்ன பண்றதுனே தெரியல. பயத்துல நான் நிக்காம வந்துட்டேன். யார் கார் ஓட்டுனது? இவரா? ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான். ஆக்சிடென்ட் ஆனதும் பதட்டத்துல காரை நிறுத்தாம வந்துட்டேன். இவன் ஆக்சிடென்ட் பண்ணது டிரைவர் ஜெயிலுக்கு போனோம். டேய் ஏதாவது பேஸ் பண்ணிக்கலாம், நீ வா. மாறா, மாறா, சொல்றது கேளுடா. இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அண்ணன் உயிரையே விட்டுருண்டா. யார் ஆக்சிடென்ட் பண்ணது? அப்பா நான் தான். டேய் இனி நீங்க எதுக்கவே கூடாது. வாடா வாடா வா. அப்பா இவன் தான் என்னோட பையன், பேரு மாற. இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணது. என் மாற இல்ல, என் மாற இல்ல, என் மாற இல்ல, என் மாற அந்த ஆக்சிடென்ட் பண்ணல வீரா, அவன் பண்ணல வீரா. வீரா, மாற ஏன் புள்ள வீரா, அவன் ஏன் புள்ள. நான் 10 மாசம் வயித்துல சுமந்து பெக்கலனாலும் மாற ஏன் புள்ள. அவனுக்கு அவனுக்கு நான் கெடுதல் நினைப்பேனா? அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைப்பேனா? ஒரு தாய்க்கு எத்தனை புள்ள இருந்தாலும் அவன் எல்லா புள்ளையும் ஒரே மாதிரி தானே வீரா பாத்துக்குவான். நானும் அப்படித்தானே. நான் என்னைக்கும் யாரையும் பேச்சு பார்த்தது இல்லையே. இருந்தாலும் நீ சொன்னதும் கரெக்ட் தான். நான் ராகவனை விட கார்த்தியை விட என் மாற மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன். அதனாலதான் வீரா அவனுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற முடியல. வீரா தான் அண்ணனை காப்பாத்தணும்னு மாற முடிவு எடுத்துட்டான். இதுல நான் என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. நான் என்ன பண்ண முடியும் வீரா? அதனாலதான் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. நானும் எத்தனையோ தடவை இந்த உண்மையை சொல்லிடணும், இந்த உண்மையை தெரியப்படுத்திடணும்னு எவ்வளவு தவிச்சேன். ஆனா அவன்கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியம் சொல்ல விடாம என்ன தடுத்துடுச்சு வீரா, தடுத்துடுச்சு. ஒரு பொய்யால மாற வாழ்க்கை எவ்வளவு கெட்டு போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம இல்ல, அது சொல்ல முடியாம தினம் தினம் நினைச்சு நினைச்சு நான் துடிச்சிட்டு இருக்கேன். அவன் சத்தியத்தால என் கையை கட்டி போடுறேன். நான் என்ன செய்ய முடியும்? நீயே சொல்லு.
உன்னை எல்லாரும் இவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்னால எதுவும் செய்ய முடியலன்னு அந்த கடவுள் கிட்ட அழுது முறையிட்டுட்டே தான் இருந்தேன். அப்பா எனக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருந்திருக்கும். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் எவ்வளவோ போராடுறேன் வீரா. நான் என்ன செய்வேன் வீரா? எனக்கு என் மாறனும் முக்கியம், என் குடும்பமும் முக்கியம் தானே வீரா. நான் என்ன பண்ணுவேன்? நான் யார பாப்பேன் வீரா? நான் என்ன பண்ணுவேன் வீரா? இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க. யார விடுவேன் சொல்லு. இல்லம்மா, அழாதீங்க வலிமா, அழாதீங்க வீரா. நீ என்ன ஆத்துக்கு பார்த்த பள்ளியம்மான்னு கூப்பிடுவல்ல? உடனா என் வயித்துல பொறுக்காத பொண்ணாதான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீயே என்ன எவ்வளவு தூரம் பேசிட்டல்ல? அது கரெக்ட் தான் வீரா, கரெக்ட் தான். அதுக்கெல்லாம் எனக்கு நான் தகுதியானவதான். இந்த விஷயத்த நானும் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். அது சொல்லாம இருந்தது என் தப்புதான். பெரிய தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிரு வீரா, மன்னிச்சிருமா. விடுங்க வள்ளிமா. வீரா, அது மட்டும் இல்ல வீரா, இந்த விஷயம் எல்லாம் என் அண்ணனுக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா இந்த குடும்பம் இப்படி இருக்காது வீரா. மொத்தமும் செதஞ்சு போயிடும். அதெல்லாம் பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. அதெல்லாம் பாக்குற தைரியம் எனக்கு இல்ல வீரா. அழாதீங்க வள்ளிமா, எனக்கு புரியுது வள்ளிமா. நான் இந்த உண்மை தெரியணுங்கிறதுக்காக தான் வள்ளிமா இப்படி எல்லாம் பேசினேன். ஏதோ ஒரு பெரிய காரணம் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். வீரா, நான் இப்பவும் சொல்றேன், என் மாற சொக்க தங்கம். அவன் ரொம்ப நல்லவன். அவன் யாருக்கும் எந்த கெடுதலும் எப்பவுமே நினைச்சதில்லை. நீ மாறனை மட்டும் விட்டுறத வீரா. விட்டுற மாட்டேம்மா, உங்க பிள்ளைய நான் விட்டுற மாட்டேன். மாறன எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து அவனை எப்படியாவது காப்பாத்திருவேம்மா. ஆனா எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும்னு நீங்க மாறன் கிட்ட சொல்லக்கூடாது. ஏம்மா? அவங்க கூட சேர்ந்து நீங்க இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சீங்கல்ல, இதை நீங்க எனக்காக மறைக்கலாம்ல. நான் ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேம்மா. எனக்காக நீங்க இதை மாறன் கிட்ட சொல்லாதீங்க. நீ அவனை புரிஞ்சுக்கிட்டல்ல? புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஜென்மத்துல நான் அவனை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு இது புரியுது வீரா. நீங்க 2 பேரும் இனிமேல் நல்லபடியா சந்தோஷமா வாழணும்.
வெளியில நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருக்க. இப்போ அந்த குடும்பம் கூட உனக்கு இல்லாம போக போகுது. விவாகரத்து பத்திரம். நீ நல்லவனே தெரியும். ஆனா கூட பிறந்தவருக்காக, குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டு ஒரு அக்யூஸ்ட் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பேன்னு சத்தியமா நினைச்சு பார்க்கவே இல்லை மாறா. உன்னை நான் எவ்வளவு காயப்படுத்திருக்கேன், எப்படிலாம் திட்டிருக்கேன். சில சமயம் கோபத்துல உன்னை ஒரு விரோதியை துரத்துற மாதிரி துரத்திருக்கேன். உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஆனா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் என் கூடவே வாழணும்னு போராடிக்கிட்டே இருந்தல. உன் இடத்துல வர யாரு இருந்தாலும் சரிதான் போடின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஆனா நீ இப்ப கூட நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் என் லைஃப் ஸ்பாயில் ஆயிரும் நினைச்சுதானே என்கிட்ட அவ்வளவு கோபமா நடந்துக்கிற மாதிரி நடிக்கிற. உன்னை போய் தப்பு புரிஞ்சுக்கிட்டு என் லைஃப்ல நான் நிறைய இழந்துட்டேன் மாறா, இழந்துட்டேன். இனி என்னால உன்னை மறக்க முடியாது மாறா. உன் லவ்வ புரிஞ்சுக்காம பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன் மாறா, பெரிய முட்டாள்தனம். நான் இப்ப சொல்றேன் மாறா, எனக்கு எப்படிப்பட்ட பையன் ஒரு ஹஸ்பண்டா வரணும்னு நினைச்சனும் நீ அதே மாதிரி இருக்க மாறா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. எல்லாரும் என்ன ஏதோ தியாகி மாதிரி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ஆனா முன்னாடில நான் ஒண்ணுமே இல்லைடா. உன் மனசு யாருக்குமே வராது. மனுஷனா பிறந்தா எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சுயநலமா இருப்பாங்க. அட்லீஸ்ட் தான் லவ் பண்ற பொண்ணு கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்காகவாவது சுயநலமா இருப்பாங்க. ஆனா நீ உன் லைஃபே நான் தானே நினைச்சேன். ஆனா என் விஷயத்துல கூட நீ சுயநலமா இல்லையடா. என் அக்கா லைஃப் நல்லா இருக்கணும், உன் அண்ணன் லைஃப் நல்லா இருக்கணும்னு உன் லைஃபே நீ தியாகம் பண்ண துணிச்சிட்ட. போதும் மாறா, நீ கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இனி நீ உன் லைஃப்ல கஷ்டப்படவே கூடாது. நான் எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன். நீ கவலைப்படாத. அண்ணன் என் அக்கா 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு தானே இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த. அது எல்லாத்தையுமே இனி நான் பாத்துக்கிறேன். இனி உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன். என்ன கஷ்டம் வந்தாலும் அது என்ன தாண்டிதான் உனக்கு வரணும். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான்
உனக்காக இருப்பேன். நான் எப்பவும் சொல்லுவேன்ல, நீ என் அம்மா மாதிரி இருக்க, உன்கிட்ட என் அம்மாவை ஃபீல் பண்றேன்னு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் நான் உன்னை விட்டு விலகணும், என்னோட இந்த மைண்ட் செட்டை மாத்தணும்னு நிறைய அவாய்ட் பண்ணிருக்கேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். லைஃப் லாங் என் கூட இருப்பியா? இப்ப சொல்ற மாறா, லைஃப் லாங் உனக்கு ஒரு அம்மாவா, பொண்டாட்டியா, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, எல்லாமாவும் நான் இருப்பேன். நீ என்ன லவ் பண்ற எனக்கு தெரியும். இப்போ இல்ல, எப்பவுமே என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. I love you, மாறா. I love you. என்ன பேக் பண்ணிட்டு இருக்கா? நைட்டு தின்னதுக்கு இப்பதான் ரோஷம் வந்திருக்கோ? ஒருவேளை கோவப்பட்டு வீட்டை விட்டு போறாளோ? என்னமோப்பா, நல்லபடியா படிச்சு பெரிய ஆள் ஆனா சரி, இவளாவது நிம்மதியா இருக்கட்டும். என்ன நம்ம சட்டை எடுத்து வச்சிட்டு இருக்கா? ஏய், என்ன ஏன் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்க? உன்னதாண்டி கேக்குறேன், பதில் சொல்லு. கிளம்புறதுனா நீ மட்டும் போக வேண்டியதானே? ஏன் ட்ரெஸ் ஏன் பேக் எடுத்து வச்சு என்ன பண்ற? யாரு கிளம்புறாங்க? நீதான். நான் எங்க கிளம்பணும்? நேத்து உன்னை கோவமா பேசினல்ல, அதுல எப்படி நீ ஹர்ட் ஆயிருப்ப? ரோஷப்பட்டு உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புற அதானே? அப்புறம் என்ன அப்புறம்? போறவ ஓன் ட்ரெஸ் எடுத்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு ஏன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? அதுவும் ஏன் பாக்கல? லவ் பண்றவங்க பிரிஞ்சு போனா ஞாபகார்த்தமா அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. உனக்கு என்ன என் மேல லவ்வா இருக்கு? என் ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ஃபீல் பண்ற மாதிரி எடுத்து வச்சிருக்க. சாருக்கு இந்த மாதிரி நினைப்புல வர இருக்கோ? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அது உன் மேல லவ் இல்லங்கிறதெல்லாம் வேற, ஆனா உனக்கு என் மேல லவ் இருக்குல்ல? ஒரு லவ்வர்ஸ்னா இன்னொரு லவர் கிட்ட பிரச்சனை பண்றது, கோவப்பட்டு பேசுறது, திட்டுறது, ஏன் அவகிட்ட கை நீட்டுறது கூட சகஜம்தான். அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கிட்டு யாராவது வீட்டு விட்டு போவாங்களா? யாரு லவ்வர்? நீதான். நான் உன் லவ்வரா? என்னமோ நீ என்ன லவ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. நான் லவ் பண்ணாலும் லவ் பண்ணலனாலும் நீ தன்னால லவ் பண்ணிட்டு தானே இருந்த. என்ன இத்தனை நாள் குழப்பறியா? அத பத்தி எல்லாம் யோசிக்கிறாள் நீ இல்லையே. என்ன புதுசா பேசிட்டு இருக்க? முதல்ல நீ என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியே வை.
முடியாது. ஏய் ஏய் அங்க ஏன் நீ தள்ளுற? ஏய், நான் எங்க வேணாலும் தள்ளுவேன், எப்படி வேணாலும் பேக் பண்ணுவேன். உனக்கு என்ன? இவ பேச்சே சரியில்லையே, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? हेलो दोस्तों, स्वागत है हमारे रामगे के हमारे यूट्यूब चैनल। तो फिर से आप लोगों के लिए लेकर आ चुका हूँ फ्री फायर ग्रीन का एक और मोड जिसका नाम है CS रैंक। तो हम CS रैंक का खेलेंगे। हम अभी है CS रैंक के 75 स्टार पे मास्टर पे। तो स्टार्ट करते हैं। और वीडियो में हमारे बने रहिए और वीडियो को लाइक एंड चैनल को सब्सक्राइब कर लीजिए। तो अभी हम गेम में आ चुके हैं। लेते हैं गेम। हमारा पहला राउंड स्टार्ट हो चुका है। अभी बंदे आ रहे हैं। कहाँ पे गया बंदा इधर? अरे यार ये क्या है? ए भाई ये गन से समझ नहीं आता क्या था। अरे यार ये कौन भाई, पता नहीं चला क्या क्या ये कौन से हो रहा है भाई। ये अभी अभी एक्टिव में दिए लग जाने यार। लाइट गया लाइट यूक्रेन। तो ये फिर तो फिर लेते हैं। मैसेज तो उनकी क्या बंदे तो चल रहा है आएंगे ही। अरे यार मेरे को मार दिया। रिवाइव दे भाई, रिवाइव के लिए रिवाइव। क्या करता है, क्या गुंडा बनेगा रहते हो? अरे मार दिया यार, गुलवल नहीं था का इसके पास। वन टेप मार दिया वो। उसके पास ये क्या बोलते हैं कि विद पिकर है, वन टेप मार सकते हैं। विद पिकर से आजकल बहुत हेडशॉट लग रहा है। अरे मारना है। अरे भाई ये तो खतरा है मेरा। ये क्या करता है वो भाई? ऊपर चढ़ कर मारना, ऊपर है। और गुड, ये भाई का जब किया है। गुड 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 भाई, गुड जॉब। तो हमारा पहला राउंड जीत चुके हैं। पहला राउंड खूब अच्छा हुआ है। सेकंड राउंड, पहला राउंड हमने जीते किया, फिर सेकंड राउंड अभी तेरा साढ़े आज उल्टा बोल रहा हूँ। इधर मार हुआ है, इधर कुछ बंदे हैं पूरे। एक इधर है।
ये लगी है भाई, ये लगी मोड़। तो इधर से कौन भाई, एक ग्रेनेड वगैरह करो यार। ग्रेनेड, ग्रेनेड की अच्छे प्लेयर्स आए हैं। हमारे टीम के अच्छे प्लेयर आए हैं, अच्छे खेल रहे हैं, इसके लिए लाइक ही लाइक बनता है। भाई कोई गन वन देना चाहता है तो दे सकते हो। नहीं दे कोई सब। अरे यार ये चलो, हमारा एक टीममेट ऑफलाइन हो गया, क्या वो कैसे कर रहा है भाई, रैंक कर रहा है क्या? अरे भाई लंगड़े मिल गया है तो भाई। अरे यार नहीं, ये खतरनाक नहीं खेल रहा मैं। अच्छे से भाई थोड़ा। ये रहेंगे, अब कोई बात नहीं भाई। मेरा 4th राउंड स्टार्ट हो चुका है। ये लेते हैं फायर ऑफ एक हेलमेट सब ले गए हैं। कोई बात नहीं, किसको चला गया इसको चला गया। अरे आजा आजा आजा। अरे यार इधर भी लगा, इधर भी एक बंदा है। अरे भाई पहला सलामत कोई साथ में क्या भैया जी, गेम प्ले वीडियो का हो गया है, गेम प्ले ही है जो कर रहा है। गेम प्ले अपने ही देखिए, ये क्या है। चलो कोई ना, लेकिन टीम अच्छे से खेल। और ये मेरी इतना मतलब पहले से अच्छे ही खेलता था, लेकिन निकलो यार निकलो। अरे भाई दो दो बंदे डाउन हो गए हमारे टीम।
कहाँ से मारे थे भाई? भाई अकेले अकेले घूमने जा रहे हैं, ऐसा थोड़ी होता है। ये यार, हल्का 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 हल्का। अरे यार, क्या भाई यार, वो उसी वक्त मर जाता है, ये गड़बड़ कर दिया मैं। यार, मेरे पास तो सारा पला हुआ था हाथ में, बंदे नहीं करते हैं, गाली भी दे रहे हैं। दे रहा है। एक बंदा है मेरा साइड में। भाई हो गया, वो गेम हाथ से गया। यार कितना अच्छा गेम जा रहा था भाई। मैंने प्रोटेक्शन पॉइंट बचा लिया। यार, तो चलो मिलते हैं फिर से किसी दूसरे नेक्स्ट में, तो बाय बाय। अगर आती है तो चैनल को सब्सक्राइब एंड वीडियो को लाइक, एक छोटा सा कमेंट कर दीजिएगा।